வரிய உனக்கு அறிவில்ல? பர்மிஷன் கேட்காம வரக்கூடாதுதான். பட் இது மொத்தமா ஏன் வீடாச்சே. நான் எங்க வேணாலும் வருவேன், எங்க வேணாலும் உட்காருவேன். அந்த ஐஷுவோட குழந்தைங்க அழிஞ்சு போனதை நினைச்சு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். நீ என் நிம்மதியை கெடுக்க வந்துட்டியா? தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வெளியே போ. செல்லும், இவ்ளோ நிம்மதியா இருக்க. இந்த சந்தோஷத்தை நம்மளும் ரெட்டி பார்க்கலாமா? என்னது? புரியல. இல்ல, இப்படி ஒரு குட் நியூஸ நம்ம செலிப்ரேட் பண்ணலாமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீயே தனியா செலிப்ரேட் பண்ணிக்கோ. நான் தனியா செலிப்ரேட் பண்ணணுமா வேண்டாமான்னு நீ முடிவு பண்ணக்கூடாது. அப்புறம் அழகி, ஒரு விஷயத்த சொல்ற, நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து யாருமே முடியாதுன்னு என்கிட்ட சொன்னதே இல்ல. ஆனா நீ மட்டும் ஓவரா முரண்டு பிடிக்கிற. ஹேய், என்ன காலையிலே குடிச்சிருக்கியா? இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதுன்னு எத்தனை முறை சொல்றது? நான் குடிக்காம உன்னை பார்த்தாலே எனக்கு போதை ஏறுது. இதுல குடிச்சேன்னா அவ்வளவுதான், என் கால் தரையில நிக்காது. இப்ப எதுக்கு என்கிட்ட ஒரு மார்க்கமா பேசுற? இங்க பாரு சத்யா, என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். நீ என்ன கொலை பண்ண, நான் ஒண்ணு பண்றேன். ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிரு. இப்படி எல்லாம் என்கிட்ட பேசினா உறந்து பல்லக்கெல்லாம் கட்டிடுவேன். இப்ப எதுக்கு இப்படி கத்துற? நீ கத்துறனால யாருக்காவது ஏதாவது கேட்க போதா என்ன? இங்க இந்த சரௌண்டிங்க சுத்தி யாருமே வரமாட்டாங்க. ஏன், நான் அனுமதிக்காம ஒரு காக்கா கூட இந்த வீட்டுல நுழைய முடியாது. சோ இன்னைக்கு நீ எனக்கு தான், அதை யாராலையும் மாத்த முடியாது. என்னடா விளையாடுறியா? உன்னை நம்பிதானே இங்க வந்து இருக்கேன். இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உன்னை யாரடி என்ன நம்ப சொன்னது? நானே ஒரு பெரிய பிள்ளை. எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பொண்ணுங்க மேல சின்ன ஆசை வரும். சம்டைம் கூட்டிட்டு வந்துட்டு ஆசை வராம கூட போகும். அதனால போனா போதுன்னு அனுப்பி விட்டுருவேன். ஆனா நீ அப்படி இல்ல. காலம் முழுக்க என் கூட வாழ்றதுக்கு நீதான் சரியா இருப்ப. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா காலம் முழுக்க காலடியிலேயே விழுந்து கிடக்கலாம். என்ன டபுள் மீனிங்கா? சச்சா, நான் சிங்கிள் மீனிங்ல தான் சொன்னேன். நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, சரி, இப்படி வள வளன்னு பேசிட்டு இருக்காம மேட்ரு ஸ்டார்ட் பண்ணலாமா? சத்யா, வேணாம். நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடி, பயந்து நடுங்குற மாதிரி இருக்க? என்ன இருந்தாலும் நீயும் ஒரு பொண்ணு தானே, பயம் இருக்கதான் செய்யும். நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. நீ எப்படி வேணாலும் இரு, ஆனா இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருந்துரு. என்னம்மா யோசிக்கிறேன்? இங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்ல. இந்த சத்யா ஒண்ணு முடிவு பண்ணிட்டா அதை யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்க மாட்டான். சத்யா, ஒழுங்கு மரியாதை கை எடுத்துரு. உன்னை நம்பிதான் இங்க வந்தேன். என் மனசுல எப்பவும் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இடம். அது அனீஷ்க்கு மட்டும்தான். அவனுக்காக நான் எவ்வளவு தூரம் போராடி இருக்கேன்னு உனக்கு தெரியாது. என்ன விடு. முடியாது. விடுங்கறல்ல. இன்னைக்கு ஒரு விடு. நாள் நீ எனக்கு தான். சத்யா, விடுங்கறல்ல, விடு. எல்லாரும் ஒண்ணு வெச்சன வை. ஒழுங்கு மரியாதை விட்டு தள்ளி போ. நீ கோவப்படும் போது கூட கோவப்பட மாதிரி அழகா தாண்டி இருக்க. என்ன சத்யா, இன்னைக்கு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பவும் சும்மா ஏதோ வம்பிழுத்து பேசிட்டு இருப்பேன்னு விட்டா இன்னைக்கு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கேன். நான் தான் சொல்லிட்டேனே, இன்னைக்கு ஒரு நாள் நீ எனக்கு தான். டேய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? என் மனசுல அனீஷ்க்கு மட்டும்தான் இடம். உன் மனசுல நீ யார வேணாலும் வச்சுக்கோ, ஏன் யார வேணாலும் நினைச்சுக்கோ. எனக்கு அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலையே இல்ல. ஏய், என்கிட்ட என்ன டீல் போட்ட நீ மறந்துட்டியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் அழிக்கிறதுக்காக தான் நம்ம 2 பேரும் இங்க இருக்கோம். அவங்கள அழிச்சு நான் இப்ப என்ன செய்ய போறேன்? சொல்ல போனா பல இடத்துல அவங்க எனக்கு உதவிதான் செஞ்சிருக்காங்க. நான் தான் தேவையில்லாம அவங்க மேல பொறாமப்பட்டு ஓவரா பிரச்சனை கொடுத்துட்டேன். ஆனா இப்பதான் புரியுது, அதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு. நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருந்திருக்கலாம். இவ்வளவு நாள் லைஃப வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா இனி ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். நானும் அந்த ரியா ஐஷுன்னு அவங்க பின்னாடி தெரிஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணதான் மிச்சம். அவளுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது. நீ இருக்கியே செம கட்ட. அதுவும் இன்னைக்கு இந்த ஒயிட் ட்ரெஸ்ல ஏதோ பால் மாதிரி பல பல பலன்னு இருக்க. பால் போல தேகம் தாண்டி உனக்கு, பாலாடைய மட்டும் விளக்கு. ஏய், இதுல பாட்டு வேற. கடுப்ப கிளப்பாம போயிரு சத்யா. ஏண்டி, நான் போறதுக்கா வந்திருக்கேன், நீ வேற சும்மா போன்னு விரட்டிட்டே இருக்காத. இன்னைக்கு எப்படியும் நடக்கிறது நடக்கதான் போகுது. குழி எடுங்கறல்ல, விடு. சத்யா, விடு. சத்யா, விடு. அட என்ன செல்லும், உன்னை விட்டுட்டு போற மூட்லயே நான் வந்திருக்கேன், நீ வேற. நீ இப்படி பண்றது ஏதோ எனக்கு முள்ள மேல படுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு பஞ்சு மூட்டைய என் மேல தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் நடந்துக்க உனக்கு அவசியமா இல்ல? இல்ல, என் பிடியில இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. அதுவும் உன்னால முடியாது. அப்புறம் கத்தி கூப்பாடு போடாத. யாருக்கு அதுக்கும் கேட்கவும் போறதில்ல. ஒரு 1 hour அமைதியா இருந்துட்டீன்னா எல்லாம் சிம்பிளா முடிஞ்சிரும். ஏண்டா, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? ஐஷு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என் வாழ்க்கைக்காக அவ இவ்ளோ தூரம் போவான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல மச்சான். இதை இப்படியே விட்டுறக்கூடாது மச்சான்.
இந்த மாதிரி பொய்யான ஒரு ஆள் கூட ஐஷு வாழ்றது ரொம்ப தப்பு. நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாம். ஏனுங்க, நான் ஒன்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணம் எந்த சூழ்நிலையில வேணாலும் நடந்திருந்திருக்கலாம். ஆனா அவங்க ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்தனால தானே இப்போ ஐஷு பிரெக்னெண்டா இருக்காங்க. அது அவ்வளவும் அவங்க அம்மாக்காக போடுற டிராமாவா இருக்கும்டி. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நம்ம ஐஷுவை கல்யாணம் பண்ணிருக்கான். ஒரு வருஷத்துல டிவோர்ஸ். அவங்க அம்மாக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வரும்னு ஏதாவது டிராமா பண்ணிருக்கோம். அதனால குழந்தையும் பெத்து கொடுத்துட்டு போடின்னு சொன்னாலும் சொல்லியிருப்பான். சிச்சி, அனிஷனாவை பார்த்தா அப்படிலாம் தெரியலங்க. அப்படிப்பட்டவரா இருந்தா ஐஷுவை எதுக்காக விழுந்து விழுந்து கவனிக்கணும்? ஏன் நீங்க கூட பாத்தீங்கல்ல எந்த அளவுக்கு அன்பை கவனிச்சுக்கிட்டாரு. அது அவனோட குழந்தை மேல உள்ள அக்கறைமா. மத்தபடி நம்ம ஐஷு மேல அவனுக்கு எந்த அக்கறையும் இருக்காது. ஐஷு மேல அக்கறை இருக்கிறனா இருந்தா எதுக்காக டிவோர்ஸ் கொடுக்கணும்னு யோசிக்க போறான். இல்லனா எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. எடுத்தும் கவுத்தோன்னு முடிவெடுக்கிறதுக்கு இது ஒன்றும் விளையாட்டு காரியம் இல்ல, வாழ்க்கை. எனக்கு என்னமோ இப்ப அவங்க ரெண்டு பேரும் மனசார ஒண்ணு சேர்ந்து தான் வாழ்றாங்கன்னு தோணுது. வெளிய இருந்து பாக்குறதுக்கு கல்லு கூட பால் மாதிரி தான் தெரியும். உள்ள 1000 கஷ்டம் இருந்தாலும் அதை நம்ம கிட்ட சொல்லாம வெளியே அவங்க அம்மாக்காகவும் நம்ம ஆதிக்காகவும் நடிச்சுக்கிட்டு இருக்கான். சத்தியமா இப்படி ஒரு சூழ்நிலையில என் ஃப்ரெண்ட் அப்படியே விட முடியாது. ஆனா இவர் தான் கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்களாவது நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்களேன். ஐஷு எனக்கு என்னமோ சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. காதலிக்காம யாரோ ஒருத்தனை எனக்காக கல்யாணம் பண்ணிருக்கா. அவ எப்படி சந்தோஷமா வாழ்வான்னு நினைக்கிறேன். நிச்சயமா அவங்களுக்குள்ள அப்படி எதுவும் இருக்காது. குழந்தை பெத்துக்கணுங்கிற முடிவு கூட ஐஷு அவங்க அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எடுத்திருப்பா. மச்சான், இப்ப இங்க விளக்கம் கொடுக்கறது ரொம்ப முக்கியமா? வா, முதல் போய் ஐஷுவை கூட்டிட்டு வரலாம். மிஸ்டர் ஹஸ்பண்ட், இப்படி பார்த்து நின்னு வளைஞ்சிட்டே இருக்காம போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாங்க. எப்ப பாரு சோறு சோறு சோறு. ஏண்டி, அதை விட்டு உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? ஏங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம வாழ்றதே ஒரு ஜன் வயிற்றுக்காக தானே. இப்போ என் வயிற்றுல 2 குழந்தைங்க, மொத்தம் 3 பேத்துக்காக சேர்த்து நான் சாப்பிடணும். ம், சரி இரு, ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ம், அதுக்கு முன்னாடி எனக்கு குறிக்கிறதுக்கு ஏதாவது வேணும். இந்த லேஸ், சிப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது முதல்ல சாப்பிட்டுக்கிறனே. இன்னும் 10 மாசத்துக்கு இந்த மாதிரி எந்த ஃபுட்டும் நீ சாப்பிடக்கூடாது. எனக்கு என்னமோ நான் பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி இல்லைங்க. நோயாளி மாதிரி பத்திய சாப்பாடு போட்டு சாவடிக்கிறீங்க. சரி, எனக்கு ஜூஸ் கலக்கி எடுத்துட்டு வரேன். நீங்களா அதையாவது கொண்டு வந்து கொடுங்க, வயிற்றுல கொட்டுவோம். ஏண்டி, ஏதோ கீழே கொட்டுவோங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாப்பாட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஒழுங்கா பேசி பழகு. நம்ம பேசுறத நம்ம குழந்தைங்களும் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அதுவும் நம்மள மாதிரி பேசி பழகிறாது. சரிங்க சார், எனக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுக்காம போறீங்களா? நான் கரெக்டா பேசுறேன். ம், குழந்தைங்க முன்னாடி அன்பா அமைதியா பேசி பழகு. ஷபா, இப்பவே கண்ணு கேட்டதே. ஓவரா பேசாதேன்னா பேசுற ஒத்துட்டு இழுத்து வச்சு கடிச்சிருவேன். ஓ, இது மட்டும் குழந்தைங்க முன்னாடி பேசலாமோ? இது கூட ஒரு வகையில அன்புதான். ஸோ குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. சமாளிக்காதீங்க. சரி போங்க. செல்லும், நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க. ஆ, அப்புறம் அப்புறம் என்ன, இன்னைக்கு காலையிலேயே ஒரு முத்தம் கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு நாள் நல்லபடியா போகும். அஸ்கு புஸ்கு அதெல்லாம் முடியாது, கிளம்புங்க. ஏய் ப்ளீஸ் டி. குழந்தைங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க, அதனால முடியாது, கிளம்புங்க. ஒன்னு சொன்னா போதுமே, உடனே அதையே பிடிச்சுப்பேன். அதெல்லாம் குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்க ஐயோ, சும்மா இரியா, வேணாம். அப்படின்னா சும்மா இருக்க முடியாது. காதல சேர்த்திருக்க நெஞ்சு பூத்திருக்க உன்னை பார்த்து 1000 ஆசைய பேசிட காத்திருப்பேங்க நான் என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்ல வழகவ எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவ யாரவ யாரவ ஏவரமானவ வந்தா என்னவனா. என்னங்க மேடம், தலை கீழே கவுந்துருச்சு. என்ன வெக்கமா? நீங்க பண்ற வேலைக்கு வெக்க வராம சும்மா போங்கங்க. ஒரு புருஷன் ரூம்குள்ள வந்தா போங்க போங்கன்னு விரட்டுறதை விட்டுட்டா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவல்ல. ஐயோ, சும்மா இரியா காலையிலே. நீ வெக்கப்படும் போது கூட அழகா தாண்டி இருக்கா. வெக்கப்படும் போது அழகா இருக்கேன், துக்கப்படும் போது அழகா இருக்கேன்னு இப்படி டைலாக்கா அடிச்சு விடாம தயவு செஞ்சு போயா. காலங்காத்தாலேயே ரொமான்ஸ் மூட கிளப்பி விட்டுறாத. ஏற்கனவே இந்த ரொமான்ஸ்லாம் நடந்து முடிஞ்சனாலதான் 2 குட்டீஸ் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? ஐஷு, ஐஷு. ஏங்க, ஆதி வயசு மாதிரி கேக்குது. ஏய் ஐஷு, வெளிய வாடி. எதுக்கு இப்படி திடீர்னு கத்துறான்? ஏங்க, ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ? எனக்கு என்னடி தெரியும்? உன் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ தான் அதை தெரிஞ்சுக்கணும். திடீர்னு அவன் இப்படி வந்து கத்துனதும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. சரி வாங்க, என்னன்னு போய் கேட்போம். ப்ரோ, என்னாச்சு இவ்வளவு கோவமா இருக்கீங்க? கோவப்படாம என்னடா பண்ண சொல்றேன்? சதீஷ், அவர் என் புருஷன், எதுக்கு இப்படி மரியாதை இல்லாம பேசுறான்? எது புருஷனா? தாலி கட்டுறவெல்லாம் புருஷனாயிர முடியாது.
ஏண்டா தாலி கட்டினாதான் புருஷன், தாலி கட்டலனா எப்படி புருஷனாக முடியும்? என்ன ஐஷோ காமெடி பண்றதா நினைப்பா? செம கடுப்புல வந்திருக்கோம். தேவையில்லாம எதுவும் பேசி வாங்கி கட்டிட்டு போயிடாத. சரி ஆதி, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா பேச. வயித்துல 2 பாப்பா இருக்குல்ல, பயந்துரும். இங்க பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க கூட கிளம்பி வா, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? எதுக்கு? ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்காத ஐஷோ. சரி, உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இவரை நீ விரும்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்னடா கேள்வி இது? விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பொய் சொல்லாதடி. இருக்கிற கோபத்துல அரைஞ்சிட போறேன். இது வரைக்கும் ஆதி உங்க விஷயத்துல டவுட் படும் போதெல்லாம் நான் கூட சொல்லுவேன், 2 பேரும் விரும்பி தானே கல்யாணம் பண்ணிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது மச்சான்னு. ஆனா இப்பதானே உண்மையெல்லாம் தெரியுது. என்ன உண்மை தெரிஞ்சது? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் 2 பேரும் தெளிவா எதுவா இருந்தாலும் பேசுங்க. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு. இவரை நீ விரும்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அது அது வந்து ஆதி, ஆமா, நான் தான் ஒரு நாள் இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தல. இன்னொரு தடவை பொய் சொன்னா இங்க நடக்கிறதே வேற. இந்த ஆள நடிக்கிறதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. இங்க பாரு, இந்த ஆளு அந்த ஆளுலாம் பேசாத. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? நடிக்க கூட்டிட்டு வந்தனா? அவர் நடிகர் தான், அதுக்காக வீட்டுக்கு யாராவது நடிக்க கூட்டிட்டு வருவாங்களா? லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஐஷு, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. எதுக்கு சமாளிக்கிறீங்க? பேசாம உண்மையவே சொல்லிருங்க. இப்ப கூட அவனை விட்டு கொடுக்காம சமாளிக்கிற. எப்படி ஐஷு உன்னால முடியுது? ஏண்டி, நாங்க 2 பேருமே உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நாங்க என்ன செத்தா போயிட்டோம்? உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா எங்க கிட்ட முதல்ல சொன்னா என்ன? அந்த காவியா என்னோட பாசம் முழுசா கிடைக்கணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கையிலேயே விளையாண்டு இருக்கா. அத ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்கிட்ட மறைச்சிட்டல நீ. இவனை லவ் பண்ற மாதிரி நடிக்க கூட்டிட்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லா பிரிஞ்சிடலான்னு முடிவு எடுத்திருக்கீங்க. அதுக்குள்ளேயும் இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனனால வேற வழியே இல்லாம தான் இவனை கல்யாணம் பண்ணிருக்க. 1 வருஷத்துல டிவோர்ஸ் வாங்குறத வேற முடிவு எடுத்திருக்கீங்க. இதுக்கு இடையில ஒரு குழந்தை வேற. ஆதி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? காவியா எங்க? இப்ப கூட நீ அவளை பத்தி தான் யோசிக்கிற. ஏன் ஐஷு, இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க, ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு சொல்லணும்னு தோணல? ஆதிக்கிட்ட சொல்லாட்டி கூட பரவாயில்ல, என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. இந்த பிரச்சனையை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நிக்கிற. எனக்காக உன் வாழ்க்கையவே அடமானம் வச்சிருக்கிய ஐஷு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. கிளம்பு. பிடிக்காத வாழ்க்கை உனக்கு தேவையே இல்ல. ப்ரோ, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. டேய், நீ பேசாதா. ஏதாவது பேசுனா இருக்கிற கோபத்துக்கும் ஆரஞ்சு பல்லகெல்லாம் கழட்டிடுவேன். ஆதி, அவர்கிட்ட இப்படி பேசுறதுக்குலாம் உனக்கு ரைட்ஸ் இல்ல. சரிடி, அவர்கிட்ட பேசல. உன்கிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குல்ல. கிளம்பு. எங்கடா கிளம்ப சொல்றீங்க? ஏண்டி, விருப்பம் இல்லாம நாடக கல்யாணத்துக்கு எதுக்கு நீ இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்? கிளம்பி வா. உன் வாழ்க்கைய எப்படி மாத்தணும்னு எங்களுக்கு தெரியும். உங்க மனசுல இப்ப எவ்வளவு கோவம் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆதி, சாரி. இவ்வளவும் என்னாலதான். நீ சொல்றதாலும் கரெக்ட் தான். விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சதும் வேற வழியே இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். நீ நினைக்கிற மாதிரி இப்ப எங்களுக்குள்ள பிரியற எண்ணம் கூட இல்ல. இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. அது எப்படி விருப்பம் இல்லாம ஒருத்தன் கூட வாழ்ந்து பிடிச்சு போகும்? வாழ்ந்ததே கொஞ்சம் மாசம்தான். அதுவும் இவன் சரியான ஃப்ராடு. ஏற்கனவே ஒருத்தைய லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்திருக்கான். திடீர்னு ஒன்ன கல்யாணம் பண்ணிருக்கான். வயித்துல ஒரு குழந்தை வேற. அம்மா, இதுக்கு முன்னாடி ஒருத்தைய லவ் பண்ணனே, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியல. ஏன் அந்த பொண்ணு இப்ப உயிரோட இருக்கான்னு கூட தெரியல. யாருக்கு தெரியும்? இவனே அந்த பொண்ண ஏதாவது பண்ணி கொன்னுட்டு கூட இப்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கலாம்ல. ஏய், என்னடா பேசுற? ப்ரோ, எல்லாமே ஒரு அளவுக்கு தான். என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தேவையில்லாம என் பாஸ்ட் பத்தி தப்பா பேசாதீங்க. பாத்தியாடி, ஏதோ இல்லாமையா இவ்ளோ கோவப்படுறான். ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை மறைச்சிட்டு தான் இவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஐஷு, இங்க நீ இருக்கிறது உனக்கு நல்லதில்ல. கிளம்பி வா. இதுக்கு மேல அவரை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு கூட பார்க்க மாட்டான். தயவு செஞ்சு கிளம்பாதி. இப்ப நீ ரொம்ப கோவத்துல இருக்க. நம்ம எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஐஷு, நீ எவ்வளவு கோவப்பட்டாலும் பரவாயில்ல. இன்னைக்கு இங்க இருந்து நீ எங்க கூட வந்துதான் ஆகணும். இவன் கூட இருந்தா உன் உயிருக்கே ஆபத்துடி. உனக்கு அது புரியல? அவரை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? அந்த பொண்ணு போனது நினைச்சு இன்ன வரைக்கும் அவர் மனசுக்குள்ள ஒரு கவலை இருந்துட்டே தான் இருக்கு. ஐஷு, வெளுத்ததெல்லாம் பாலு நம்புற ஆள் நீ. அவனை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம கண்மூடித்தனமா நம்பாத. ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருந்திருக்கான். அந்த காதல் தோல்வியில இருக்கும்போது இன்னொரு பொண்ணு மேல லவ் வருமா? அப்பவே எனக்குள்ள ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. இப்பதான் அது எனக்கு தெளிவா புரிய வருது. உங்களுக்குள்ள காதலும் இல்ல, கத்திரிக்காவும் இல்ல. காவியாக்காக என்ன ஏமாத்துறேன்னு சொல்லி நீ இவனை கூட்டிட்டு வந்திருக்க. இவன் உன்னை ஏமாத்தி உன் வயித்துல ஒரு குழந்தையை கொடுத்து உன் தலையில மிளகா அரைக்கிறான். நேத்து ஒருத்தி, இன்னைக்கு ஒருத்தி, நாளைக்கு ஒருத்தி வந்துட்டான். உன்னை கொண்டு பொதிச்சுட்டு அவ கூட போயிருவான். சதீஷ், அவரை பத்தி தப்பா பேசாத. நீங்க 2 பேருமே விஷயம் தெரிஞ்சதும் கோவப்பட்டு வந்திருக்கீங்கன்னு புரியுது. அதுக்காக
இப்படிலாம் பேசுற வேலை வேண்டாம். தயவு செஞ்சு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. ப்ரோ, நீங்க பேசுனது எதையும் நான் தப்பா எடுத்துக்கலாம். விடுங்க. ஏதோ கோவத்துல பேசுறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஐஷு மேல நான் வச்சிருக்கிற காதல் உண்மை. இது எல்லாத்தையும் நம்புறதுக்கு வேற ஆள் பாரு. ஆதி, கோவப்படாத. சரி, காவியா எங்க? இப்ப அது ரொம்ப முக்கியமாடி. நான் உன் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ அவளை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க. நேத்து வந்தவ அவ. அவ யாருடி? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பா யோசிக்கிறதுக்கு. அவளோட சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையை அழிச்சிருக்கான். இப்பவும் அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க பாரு ஐஷு, இதுக்கப்புறம் நீ யாரை பத்தியும் யோசிக்க வேண்டாம். இதோ இங்க நிக்கிறானே, இவனை பத்தி யோசிக்க வேண்டாம். இவங்க அம்மாவை பத்தி நீ யோசிக்க கூடாது. உன்னை ஏமாத்தி வயித்துல 2 குழந்தைய கொடுத்துட்டான். அந்த குழந்தைங்களையும் உன்னை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையை நல்லபடியா நான் அமைச்சு தரேன். வா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல ஆதி. நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா இப்போ மனசார ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். மண்ணம் கட்டி உன் வயித்துல வளர குழந்தைக்காக உன்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். குழந்தை பிறந்ததும் உன்னையும் கழட்டி விட கூட தயங்க மாட்டான். ஒழுங்கா கிளம்பி வந்து ஐஷோ. ப்ரோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. உண்மையாவே நான் இப்ப ஐஷுவை லவ் பண்றேன். டேய், உன்கிட்ட பேசுறதுக்கு நாங்க வரல. ஒரு பொண்ணோட இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்திட்டு அவளை கல்யாணம் பண்ணிருக்கா. கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், இப்ப அவர் எதுக்குடா கத்துறான்? இந்த பிரச்சனையில அவரை இழுத்தது நான் தான். சரி ஐஷோ, இந்த பிரச்சனையில நீ அவரை இன்வால்வ் பண்ணதாவே இருந்துட்டு போட்டோம். அதுக்காக இப்படி ஒரு விஷயம் நடக்கும் போது இதை ஓப்பனா எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கலாம்ல. எல்லாத்தையும் மறைச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் கொடுத்துருக்காரு. நாளைக்கு இன்னொரு பொண்ணு வந்துட்டா உன்னை கொண்டு புதைச்சிட்டு அடுத்து அந்த பொண்ணு கூட போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஏற்கனவே அவர் காதலிச்ச பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இதுல உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சத்தியமா எங்களால தாங்கிக்க முடியாது ஐஷோ. அதுவும் இது எல்லாமே எனக்காக நடந்ததுன்னா அது ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கும். நான் குற்ற உணர்ச்சியில செத்தே போயிருவேன். தயவு செஞ்சு எங்க கூட வந்துரு ஐஷோ. டேய், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இவர் ரொம்ப நல்லவர். உனக்கே புரிய மாட்டேங்குது ஆதி. தயவு செஞ்சு கிளம்பாதி. நீ நிதானமானதுக்கு அப்புறம் எதனாலும் பேசிக்கலாம். இதுதான் உன் முடிவு, அப்படித்தானே? ம், ஆமா. சரி ஐஷோ, இதுதான் உன் தலைவிதினா யாரால மாத்த முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. இப்போ இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிட்டேனா திரும்பி என்னைக்குமே உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். செத்தாலும் நீ என் மூஞ்சில முழிக்க கூடாது. இன்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிருச்சு. டேய் சதீஷ், வாட போலாம். ஆதி, என்ன பேச்சு இதெல்லாம்? சுத்தா கூட மூஞ்சில முட்ட கூடாதுங்கற. கொஞ்சமாவது நான் பேசுறது புரிஞ்சுக்கோ. நீ கோவம் வந்துச்சுன்னா நிதானம் இல்லாம நடந்துப்ப. நாங்க பேசுறத உன்னால கேட்க முடியாதுன்னா இப்ப நீ பேசுறத எங்களாலையும் கேட்டுக்க முடியாது. இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோ. ப்ரோ, நீங்க ஏதோ எமோஷனல்ல பேசுறீங்க. கொஞ்சம் நாங்க சொல்றத கேளுங்க. ஏய், என்ன இன்னொன்னு பாத்துட்டு இருக்க? வா போலாம். ஆதி, போகாத. ப்ரோ, நடந்த தப்பு எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு இப்படி ஒரு தண்டனை மட்டும் அவளுக்கு கொடுத்துறாதீங்க. வயித்துல குழந்தையோட இருக்கா. நீங்க இல்லைன்னா ரொம்ப கவலைப்படுவா. டேய், நடிக்காத. உன்னை ஆரம்பத்துல இருந்தே எனக்கு பிடிக்காது. உன் மேல சின்ன டவுட் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்காளே நல்லவனா இருப்பானான்னு. ஆனா இப்பதான் புரியுது. நடந்தது அவ்வளவும் நாடகம். இப்போ லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு டிராமா வேற. ஐஷு, ஒண்ணு என் கூட கிளம்பி வந்துரு. இல்லைன்னா இவன் கூடயே இருக்கிறதா இருந்தா எங்களை மறந்துரு. ப்ளீஸ் ஆதி, சொல்றது பொறுமையா கேளு. இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுக்காத. நான் முடிவெடுத்தது எடுத்ததுதான். உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். நான் என் முடிவை என்னைக்கும் மாத்திக்க மாட்டேன் ஐஷு. நீங்க 2 பேரும் இல்லாம நான் எப்படிடா? சின்ன வயசுல இருந்து ஒண்ணாவே வளர்ந்து பிரிஞ்செல்லாம் என்னால இருக்க முடியாது ஆதி. அப்படின்னா எங்க பேச்ச கேட்டுட்டு எங்க கூட வா. நீ நல்லா இருக்கணும் ஐஷு. இந்த மாதிரி பொய்யான வாழ்க்கை உனக்கு வேண்டாம். ப்ளீஸ் வந்துரு. ப்ளீஸ் டி, நீயும் விட்டுட்டு போயிடாத. என் வாழ்க்கையே நீ வந்ததுக்கு அப்புறம் தான் மாறி இருக்கு. நீ போயிட்டீனா திரும்பவும் நான் உடைஞ்சிருவேன். ஐஷு, இப்ப வரப்போறியா இல்லையா? ப்ளீஸ் ஐஷு, போயிடாதீங்க. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இல்லாம நம்ம குழந்தை வளரக்கூடாது. ஆதி இருக்கிற கோவத்துக்கு இப்போதைக்கு எப்படியும் ஆதி புரிஞ்சுக்க மாட்டான். இப்போதைக்கு போயிட்டு அவருக்கு சொல்லி புரிய வச்சுக்கலாம். நிச்சயமா நம்மள அவர் புரிஞ்சுப்பாரு. ஐஷு, வரப்போறியா இல்லையா? ஐஷு, ப்ளீஸ் போயிடாதீங்க. ஐஷு, உன்னால வர முடியாதுன்னா அவன் கூடயே இரு. நாங்க கிளம்புறோம். சாரிங்க ஆதி.
ஒரு கூட்டத்தையும் காணோம். அம்மாடி, டிரைவர் வண்டி எடுக்கிறதுக்குள்ள நான் போய் உனக்கு தண்ணியும் சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ அது ரொம்ப முக்கியம் பாரு. என் வாழ்க்கையவே நாசமாக்கி இப்படி கூட்டிட்டு வந்துட்டல நீ. இன்னும் எத்தனை முறை தான் அதையே சொல்லிட்டு இருக்க போறேன்? எப்படியும் உன் மாமா மனசு மாற போறது இல்லைன்னு தெரிஞ்சுதானே கிளம்புனேன். அப்படியே விட்டுரு. உனக்கு நல்ல மாப்பிளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போப்பா, சின்ன வயசுல இருந்து மாமா தான் உன் புருஷனை ஆசை காட்டி வளர்த்துட்டேன். இப்ப வேற ஒருத்தனை கட்டி வைக்கிறேன்னு சொல்றியா? என் மாமாவெல்லாம் என்னால விட்டு இருக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு அவர் என் மேல கோவமா தான் இருப்பாரு எனக்கு தெரியும். ஆனா அது என்னைக்காவது ஒரு நாள் சரியாயிரும். அன்னைக்கு நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்வேன். உன் மாமன் திரும்பிலாம் வரமாட்டான். இந்நேரத்துக்கு அந்த ஐஷு பொண்ணை வீட்டுக்கு இழுத்துட்டு வந்திருப்பான். நடந்தது அவ்வளவு தெரிஞ்சு போச்சு. சும்மாவா இருப்பான்? அப்புறம் என்ன, அவங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கினதும் உன் மாமனே அவளை கல்யாணம் பண்ணி வச்சுக்க போறான். நீ வேணா பாரு, இதுதான் நடக்க போகுது. இங்க பாரு, அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். பஸ் ஓடிட்டே இருக்கும்போது பிடிச்சு வெளியே தள்ளி விட்டுருவேன். அவங்க 2 பேர் மனசுலயும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்னைக்குமே வராது. என் மாமா மனசுல என்னைக்குமே எனக்கு ஒருத்திக்கு மட்டும்தான் இடம். ஐஷுவும் அனிஷும் ரொம்ப விரும்புறாங்க. அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்தா எப்படி? போய் நீதான் அவங்கள சமாதானப்படுத்தி சரி பண்ணணும். அப்படியாவது உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்குதான்னு பாப்போம். அப்பா சொல்றதும் சரிதான். மாமா கோவத்துல போய் ஐஷுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா அவங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? அனிஷும் ஐஷும் பிரிஞ்சிருவாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்பதான் அவங்க ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. திரும்பவும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்ன பண்றது? நம்ம திரும்ப அங்க போனாதான் அவங்கள ஒண்ணு சேர்க்க முடியும். நான் எப்படி உள்ள போறது? என்னம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் உன் கூட ஊருக்கு வரலப்பா. நான் திரும்பி போறேன். திரும்பி போறியா? யாரு, உன் மாமா வீட்டுக்கா? இல்ல, திரும்பவும் மாமா வீட்டுக்கு போன நிச்சயமா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவாரு. அதெல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு ஏன் மனசுல சக்தி இல்ல. பக்கத்துலயே எங்கேயாவது ஹாஸ்டல் இருந்தா தங்கிக்கிறேன். பணம் மட்டும் கூட. ஐஷு அனிஸ் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் திரும்ப வந்துடக்கூடாது. மாமா சரியான கோபக்காரரு. எப்படியும் போய் சண்டை போட்டு வீட்டுக்கு இழுத்துட்டு வருவாரு. நான் இந்த ஊர்ல இருந்தாதான் அவங்க வாழ்க்கைய சரி பண்ண முடியும். அவங்க வாழ்க்கையை சரி பண்றியோ இல்லையோ, உன் வாழ்க்கையை சரி பண்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணு. பணம் தந்து விடுறேன். வேணும்னா சொல்லு, நான் வேணா உன் கூடயே. எப்ப சாமி, தயவு செஞ்சு நீ ஊருக்கு கிளம்பிடு. நீ மட்டும் என் கூட இருந்த அவ்வளவுதான். திரும்பவும் என் தலையில நானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி ஆயிரும். நீ தயவு செஞ்சு கிளம்பிருப்பா. என் கூட ஊருக்கு கிளம்பி வராம ஏதோ உன் வாழ்க்கைக்காக பொழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டல. சரி போ. அப்புறம் எங்க தங்கினாலும் சரி, கொஞ்சம் பாதுகாப்பா இரு. ம், சரி.